எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அதர் இன்கம் அப்படின்னு இருக்குங்க, அதை பற்றி மட்டும் பார்ப்போம். அடுத்த வாரங்களில் பேலன்ஸ் ஷீட்ஸ் பற்றி பார்ப்போங்க. இந்த அதர் இன்கம் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு கோர் பிஸ்னஸ் இருக்குங்க. அந்த கோர் பிஸ்னஸ்லேருந்து வர்ற ரெவன்யூ சேல்ஸாக இல்லாமல் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கோர் பிஸ்னஸ், அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ இருக்கும். அந்த ரெவன்யூ வந்து இந்த கோர் பிஸ்னஸ்ல இருந்து வராம அதர் எலமெண்ட்ஸ்ல இருந்து வர்றதாங்க வந்து அந்த அதர் இன்கம் அப்படின்றது பெரும்பாலும் அது கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல 3 கம்பெனியை வந்து நம்ம எடுத்துக்க போறோங்க. ஒன்று வந்து ஜொமேட்டோ, நம்ம லிஸ்ட்ல இல்லாதது. இன்னொன்று வந்து ஹீரோ மோட்டார் கிராஃப்ட், தேர்ட் ஒன் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அதர் இன்கம் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ல என்ன மாதிரியான ரோலை வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களோட கோர் பிஸ்னஸ், கோர் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரியுங்க. அந்த கோர் பிஸ்னஸ், கோர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வர்றதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும், சேல்ஸ் ரெவன்யூ அப்படின்னு இருக்குங்க. இப்ப ஜொமேட்டோ 2024 செப்டம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ சேல்ஸ் 2151 கோடி. அதர் இன்கம் எடுத்துட்டோம்னா 269 கோடி. இந்த டோட்டல் இன்கம் அப்படின்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செகண்டை ஆட் பண்ணும். டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ தென் அதர் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2420 கோடி வரும். இது வந்து மொத்த வரவு. மொத்த செலவு அடுத்த லைன்ல இருக்கும், 1919 crores. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இன்ட்ரெஸ்டையும் டேக்ஸையும் கழிக்காம எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா டோட்டல் இன்கம் வரவு எவ்வளவு, இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளவு, ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ஒரு 501 கோடி வரும். இந்த 501 கோடியில அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 421 கோடி செப்டம்பர் 2024 ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். இதுல இந்த அதர் இன்கம் அப்படின்ற பார்ட் 269 கோடிங்க. இந்த அதர் இன்கம் பார்ட் வந்து இல்ல அப்படின்னா அதோட ரோல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த அதர் இன்கம் வந்து அவங்களோட கோர் பிசினஸ், கோர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வராத ரெவன்யூ தாங்க அந்த அதர் இன்கம். அதை வந்து இல்லாம அவங்களோட கோர் பிசினஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட இந்த 501 கோடி எபிட்டான் இருக்கு இல்லையா, அது 501 கோடிங்கிறது 240 250 கோடி, கிட்டத்தட்ட 15% குறையுதுங்க. நம்ம வந்து ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை எடுத்து அனலைஸ் பண்றோம். சரி, இப்போ ஜொமேட்டோல இந்த அதர் இன்கமோட ரோல், அவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து வராத இன்கம் வந்து எப்படி ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளவு குறையுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து ஹீரோவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெவன்யூ, அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ், கோர் சேல்ஸ்ல இருந்து 10,482 crores. அதர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 crores. டோட்டல் இன்கம், மொத்த வரவு அப்படின்னு பார்த்தோம்னா 10,721 கோடி. மொத்த செலவு எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம்னா 9,152 crores. இந்த மொத்த வரவு, மொத்த செலவினங்கள் இது ரெண்டையும் கழிச்சோன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு எபிட்டா கிடைச்சிரும். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் 1,568 crores எபிட், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இதுல இருந்து இன்ட்ரெஸ்டையும் டேக்ஸையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 2024 1152 கோடி. அதாவது ஹீரோ மோட்டார் கிராஃப்ட். இந்த ஹீரோ மோட்டார் கிராஃப்ட்ல இந்த அதர் இன்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வராத இன்கம் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட், அதாவது அதர் இன்கம் வந்து 238 கோடி. அந்த 238 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்ல அதிகபட்சம் போனா ஒரு 3 to 4% தாங்க குறையும் அவங்களோட ப்ராஃபிட்ல. ஜொமேட்டோல குறையிற மாதிரி ஒரு 50% வந்து குறையாது. அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான். தென் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோர் சேல்ஸ், அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வர்ற சேல்ஸ் வந்து 5,237 crores. அதர் இன்கம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 68 crores. தென் இந்த டோட்டல் இன்கம்னா அந்த டோட்டல் சேல்ஸை அதர் இன்கமே நீங்க கூட்டினீங்கன்னா டோட்டல் இன்கம், மொத்த வரவு 5,305 கோடி, 5,305 crores கிடைச்சிடும். தென் டோட்டல் எக்ஸ்பென்ஸ், மொத்த செலவினங்கள் வந்து 4,009. இதை ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்றீங்க, மொத்த வரவு மொத்த செலவு ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,296 கோடி, கிட்டத்தட்ட 1,300 கோடிக்கு பக்கமா இருக்கும். இந்த 1,300 கோடியில இந்த அதர் இன்கம் அப்படின்ற பார்ட் வந்து 68 crores தான். அந்த அதர் இன்கம் பார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆகாது. 1% 2% தான் வந்து குறையும் இந்த எபிட்டாலேயே. அதுக்கப்புறம் நீங்க டாக்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் 2024 குவார்டர்ல 898 கோடி இருந்தது. சரிங்க, இந்த அதர் இன்கம்னா அவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து வராத இன்கம் சொன்னோம் இல்லையா, அது என்ன பண்ணும், ஒவ்வொரு குவார்டரும் இந்த அதர் இன்கம் ஸ்டேபிளா வருமா அப்படின்னா வராதுங்க.
அது வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயே இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு வரும், ஒரு மாதத்துக்கு வரும், அடுத்த மாதம் வராது, அதுக்கு அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வராது. பட் இந்த கோர் சேல்ஸ் இருக்கு இல்லையா, கோர் ஆப்ரேஷன்ஸ், ரெவன்யூ ஃப்ரம் கோர் சேல்ஸ், கோர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கன்சிஸ்டண்டா வந்துகிட்டே இருக்கும். பட் அதர் இன்கம்ங்கிறது கண்டிப்பா வரணும், அடுத்த டைம் வந்து வரும் அப்படின்னு கிடையாதுங்க. அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஜொமேட்டோட ப்ராஃபிட்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லணுங்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டையும் ஜொமேட்டோவையும் கம்பேர் பண்ணி பேசணும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த கோல்டு ETF பத்தி ஒரு நியூஸ் வந்ததுங்க. அதாவது போன வருஷம் 2024 இந்த சாவரின் கோல்டு பாண்டோட இஷ்யூன்ஸ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது குறைஞ்சிருச்சு இல்லையா. குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோல்டு ETF மோகம் வந்து அதிகமாயிடுச்சுங்க. நிறைய கோல்டு ETF வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முந்தைய வருஷம் கோல்டு ETF வாங்கினவங்களோட போன வருஷம் அப்படியே டபுள் ஆயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 25% வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கும் நீங்க கோல்டு ETF வாங்கணும் அப்படின்னா அந்த டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு. ₹7.65 கூட நம்ம வந்து கோல்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதிகமா பணம் இருக்கிறவங்க நேரா போய் 5 பவுன் 6 பவுன் வாங்கிடுவாங்க. 1 கிராம் 2 கிராம். நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ₹200 ₹300 நீங்க வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்ஷன். அதை பத்தி தாங்க இன்னைக்கு அந்த ஆர்டிகல்ல வந்திருக்கு. கேள்விகளுக்குள்ள போயிருவாங்க. வருண் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதை பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம பிஇ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. 83 85 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி இருக்கு. அதனால இந்த சைடு போக மாட்டோம். தென் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நினைக்கிறாங்க. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்கணும். நல்ல வேல்யூவேஷன்ஸ் இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு நம்ம பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும். அதுக்கடுத்து சென்னை பெட்ரோநெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இதுக்கு பிஇ வந்து ஓகே, வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.26 இருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் வந்து இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸு, தென் கோலு, தென் இந்த ஃபாசில் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கிற கம்பெனி யூஸ் பண்ற, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ற கம்பெனியை நான் வந்து தொடர்றது இல்லைங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்க வந்து வச்சுக்கோங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அதை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இந்த மாதிரி சைடு போறதில்லை. ஆயில் கேஸ் இந்த ரினியூபிள் சைடு மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இருக்கும். தென் 2 பேங்க் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கனரா பேங்க், இன்னொன்று எஸ் பேங்க். எஸ் பேங்க் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் அவங்க லாங் வே டு கோ. அடுத்து கனரா பேங்க் பிஇ வேல்யூ கம்மியா தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பேங்க் தான். நான் வந்து உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேங்க, இந்த கவர்மெண்ட் செக்டர் பேங்க்கும் நம்மளுக்கும் சரி வராது. அவங்களோட பீக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பழைய பீக்கே நிறைய பேங்க் வந்து ரீச் பண்ணாம இருக்காங்க. பட் கனரா பேங்க் ஒரு ஸ்டெடி க்ரோத் வந்து அவங்க காட்டுறாங்க. இருந்தாலும் நான் ஓவராலாவே நம்மளுக்கு ஒரு மிட் சைஸ் பேங்க் ஒன்று, வைத்தியநாதன் அவர்களை பத்தி தெரியும். அவர் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் 30க்கு என்னன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு தெளிவா ஒரு செய்திகளை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கணுங்க. நம்ம சின்ன பேங்கா பார்ப்போம். நம்மளுக்கு கனரா பேங்க்லாம் எனக்கு சரி வராது, அதனால விட்டுட்டேன். B11 வந்து மியூச்சுவல் ஃபண்டை பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாதுங்க. அதாவது இந்த ஐடிசியில இந்த டார்கெட் எவ்வளவு ரீச் பண்ணும் அப்படின்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. எனக்கு டார்கெட் பத்தி கவலையே கிடையாது. எனக்கு வந்து அந்த பிசினஸ்ல பார்ட்னர் ஆகணும். அந்த பிசினஸ்ல வர ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு பங்கு வரணும். கம்பெனி வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு தொடர்ந்து ரன் ஆகணும். அவ்வளவுதாங்க. மற்றபடி வந்து எனக்கு அடுத்த வருஷம் இவ்வளவு காசு வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் இவ்வளவு வந்திருக்கணும், 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் எனக்கு அப்படியே 500லயே ஐடிசி இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. அவங்க பிசினஸ் ரன் ஆகிட்டு ஒரு வருஷம் மாசம் நல்ல மாசம் இயர் ஆன் இயர் அவங்க வந்து ரெகுலரா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஷேர் பிரைஸ் ஏறல அப்படின்றத பத்தி நான் ஒரி பண்ணவே மாட்டேன். எனக்கு வருஷம் 15-20 ரூபாய் டிவிடெண்ட் வந்துடும். அது ஏறுறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனா ஆகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் டார்கெட் சொல்றதுக்கோ தென் இந்த பிரைஸ்ல வாங்க இந்த பிரைஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அனலிஸ்டும் கிடையாதுங்க. நம்மளோட நோக்கமும் அது கிடையாதுங்க. நம்ம வந்து பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க நம்ம வந்து இதை பண்றோம். லாஸ் ஆயிடக்கூடாது. லாஸ்ல எதையுமே வித்துறக்கூடாது. வாங்குறப்ப கவனமா வாங்கணும். எதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு மட்டும்தாங்க வந்து இதை வந்து நடத்துறோம். இது பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்றது எல்லாமே நான் முற்காலங்களில் செய்த தவறுகள் எல்லாம் வந்து தாங்க உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்மளுக்கு டார்கெட் சொல்றது நம்மளோட வேலை கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். அடுத்த வாரம் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ் பத்தி பார்ப்போம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்கும் நன்றி. உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க. நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.